வணக்கம், வெல்கம் டு த ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் ட்ரேட் பண்ணலாம் வாங்க. நான் உங்கள் ஆனந்த் குமார். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறது எதுக்கு? லாபம் சம்பாதிக்கிறதுக்கு. இது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட லாபம் ஜாஸ்தியாக வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். இப்போது நான்லாம் நியர்லி ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அதனால் என்னோடய அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக முத்தூட் ஃபினான்ஸில் போட்டிருந்தேன். ஒரு 3 lakhs போட்டிருந்தேன். அதுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் அரௌண்ட் 27,000 rupees வருஷம் வந்துக்கிட்டு இருந்தது. 3 வருஷம் போட்டிருந்தேன் டிபென்ச்சர்ஸில். 27,000 கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கரெக்டாக செக் வந்துடும். அப்புறம் தான் யோசனை பண்ணேன், 27,000 வருது, 3 லட்ச ரூபாய்க்கு, அதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் இன்னும் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா ஏற்கனவே நான் காலேஜ் படிக்கும்போதே அப்போ 1980s நான் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பெருசாக அது ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பிஸ்னஸ் கமிட்மெண்ட்ஸ் இருந்ததால் இதில் ஒன்றும் பெருசாக இது நாங்கள் பார்க்கல. அதனால் இப்போ திருப்பி போடலான்னு பார்த்தேன். இப்போ கரெக்டாக அந்த டைம் மார்ச் 2020 மார்க்கெட் இறங்கிச்சு. ஒரு பிக் ஃபால் வந்தது. சரி, அப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, உங்களுக்கு அமௌண்ட் நிறைய இருக்குது அப்படின்னா அட் அ டைம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 5 lakhs இருக்குதுன்னு வச்சுங்க, எஸ்ஐபி மாதிரி 50,000 1 lakh எவ்ரி மந்த் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் எப்படி போகுது அங்கிறத ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம் அதானி என்டர்பிரைசஸ் இறங்கிட்டு இருந்தது. சரி, நான் அப்படியே ஒரு 300 rupeesல ஒரு 20 வாங்கினேன். அப்புறம் 120 வந்தது. அப்போ கொஞ்சம் 20 வாங்கி ஒரு ஆவரேஜாக 171 பக்கம் வந்தது. சரி, 100 ரூபாய்க்கு கீழே வரும், போட்டு தாக்கிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே டக்குன்னு ஏறிடுச்சு. 170 ரூபாய்க்கு மேலே போச்சு, 200 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா வாங்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால் அது பெரிய ஒரு மிஸ்டேக். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி தான். கிளென்மார்க்கும் அந்த மாதிரி 226 rupees வந்தது. ஒரு 50 ஷேர் தான் வாங்கினேன். சரி, இன்னும் இறங்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் சட்டனாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது நாங்கள் வாங்கின ரேட்டோட ஏறுனா மனசு வர மாட்டேங்குது திருப்பி வாங்கிறதுக்குன்னு. இந்த மாதிரி நிறைய விட்டேன். அப்புறம் எப்படியோ அந்த அதானி கேஸ் வாங்கிட்டேன், ஒரு 110 ஷேர். கரெக்டாக அந்த மாதிரி 80-90 ரூபா அந்த மாதிரி வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 110 கரெக்ட் பண்ணிட்டேன். அதனால் அதானி என்டர்பிரைசஸ்லாம் ரொம்ப முதலாளி மாதிரி. அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இன்ட்ராடே ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் போச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 50,000-60,000 தான். கடைசியாக மிச்சம் ஒரு 15,000 இருந்தது. சரி, அதானி மேலே பாரத்தை போட்டு ஒரு 100 ஷேர் வாங்கி போட்டேன். அது பாருங்கள், எவ்வளோ நல்ல முதலாளி இருந்தாலும் 100 ஷேர் அதானி என்டர்பிரைஸில் வாங்கினேன். அதானி க்ரீனில் ஒரு 76 ஷேர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஸோ அது மட்டுமா, அதானி கேஸில் வேறு 100 ஷேர் கொடுத்தாரு. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கம்பெனி தான் வாங்கணும். அது நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது. அது மேலே நான் அதானி கேஸில் திருப்பியும் ஒரு 150 ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில். ஸோ 250 ஷேர்ஸ் இருக்குது. அதை பாருங்கள், எவனோ பாவி பையன் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு 1,600-1,700 ரூபா ஓடிக்கிட்டு இருந்தது. ஏதோ ஒரு இஎம்ஐயில் போட்டு தாக்கி 800-900 ரூபாய்க்கு பண்ணிவிட்டாங்க. சரி, என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி திருப்பி கொண்டு வந்துட்டார். இப்போ அதானிக்கும் அம்பானிக்கு தான் ஃபைட்டு. நாம் அதானிக்கே நாம் சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்க, அடுத்தது இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு கோல் என்னென்னா, போட்ட காசு டபுள் பண்ணணுங்கிறது என்னோடய ஃபஸ்ட் கோலாக இருந்தது. அதை அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 7 லட்ச ரூபா இருக்கிறத 10 லட்ச ரூபா பண்ணணும்.
10 லட்ச ரூபா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வர லாபத்தெல்லாம் நம்ம எடுத்துடணும். வீட்டுக்கு வர வெள்ளாமை தான் நம்ம வெள்ளாமைங்கிறது பழைய காலத்துலேயே சொல்லுவாங்க. ஸோ லாபம் அப்பப்போ எடுத்துடணும். ஒரு கோல் வச்சுக்கணும். அந்த கோல் அச்சீவ் ஆகிடுச்சா அதுக்கு மேலே வர ப்ராஃபிட் எல்லாம் அப்பப்போ அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துடணும். அசல் மட்டும் வச்சு விளையாடுங்க, ப்ராஃபிட்டு எடுத்துடணும். இதுதான் டிப் நம்பர் 2. இந்த மாதிரி என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு நிறைய டிப்ஸு கொடுப்பேன். அதெல்லாம் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஃபினான்ஷியல்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். ஜீல் கூட நிறைய நல்ல லாபத்திலே ஓடிக்கிட்டு இருந்தது. சரி, நம்ம 280 290 போட்டிருந்தேன் ப்ராஃபிட்டு மார்ஜி, இதுக்கு டார்கெட்டு வச்சுட்டான் ஆப்பு. அது டிப் நம்பர் 3, பேராசைப்படக்கூடாது. ஆசைப்படலாம், தப்பே இல்லை, பேராசைப்படக்கூடாது. டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 4, பயப்படக்கூடாது. எப்பவுமே பயந்துக்கிட்டு அவர் கீழே போயிடுச்சே விற்றுப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் நஷ்டத்தில் எல்லாம் விற்றுப்பிட்டா அப்புறம் ஏற்றுவாங்க மேலே. அப்புறம் போச்சே வடை போச்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்காக இப்போ 4 டிப்ஸு கொடுத்துருக்குறேன். இன்னொரு டிப்ஸு கடைசியாக கொடுக்குறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சுன்னா, டின் பிளேட்டுன்னு ஒரு ஷேர் வச்சுருந்தேன், 120 ஷேர்ஸ். அதில் 100 ஷேர்ஸ் விற்றுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட 16,000 ரூபாவோட அசல் 30,000 சில்லரை வந்தது, 14,000 ருபீஸ். அது நல்ல லாபம் தான் நான் நினைக்கிறேன். அது பேங்க்கில் போட்டிருந்தா என்னத்தை கொடுத்துருப்பான், ஒன்றுமே இல்லை. சரி, 30,000 ரூபா இருந்தது. சரி, என்னத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, சரி கோல் இண்டியான்னு ஒரு கம்பெனி வந்தது. ராடார்லேயே இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ கோல் நிறைய வாண்டடாக வேறு இருக்குது. கோல் ப்ரைஸ் வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கம்பெனிக்கு. அதுவும் இப்போ பாருங்கள் லோ ரேட்டில் இருக்குது. சரி, அதுவும் இல்லாமல் என்ன, இப்போ இது சார்ட் பேட்டர்ன்ஸ் தான் நல்லா பார்க்கணும். எப்பவுமே ஜூம் அவுட் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெருசாக பார்த்தா ஒன்றுமே தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேரலல் சேனல். இந்த சேனலுக்குள்ளேயே தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ மோஸ்ட்லி அது ஒரு இது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இப்போ மேலேருந்து இப்போ இது என்ன 4th ஜூன் 2019 264 ருபீஸ் இருந்திருக்குது. அதிலிருந்து விழுந்து 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 118 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளேயே தான் ஓடுது. என்ன பேட்டர்ன் பண்ணுது, இது லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, அடுத்தது ஹையர் லோ, அடுத்தது என்ன பண்ணணும்னு அனுமானம்னா ஹையர் ஹை பண்ணோம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இங்கேயே பிரேக் ஆகிருக்கு. பட் இது ஃபால்ஸ் இதாக இருக்குது. ஏன்னா பின்னாடி கீழே வந்துடுச்சு. அப்போ இந்த டைம் நாம் ஜாஸ்தியெல்லாம் அதை தான் பாருங்கள், ஜாஸ்தி ஆசைப்படக்கூடாது. நம்ம உள்ளே வச்சுக்குவோம். 172 ரூபா 65 பைசா அது நம்ம ப்ராஃபிட் டார்கெட்டாக வச்சுக்குவோம். இப்போது 30,000 ரூபா இருந்தது, அதில் 100 ஷேர் தான் வாங்கினேன். ஸோ 14,605 ரூபா. இப்போது நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், எப்பவுமே இன்னொரு டிப் என்ன இருக்குதுன்னா, ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்ததுன்னு வச்சுங்க, அடுத்த கேண்டில் இந்த பாதிக்கு வரும். அன்லெஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரிய கேண்டில் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பெரிய கேண்டிலுக்கு பாதி வருது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் சில பல ரூபாய்கள் நமக்கு மிச்சமாகும். அது ஒரு டிப் வச்சிங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆகிருக்குது, இப்போ 2 லைன் வரைஞ்சிருக்கிறேன். எதுக்காக, ஆல்வேஸ் இந்த சார்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சி டு த லெஃப்ட்
லெஃப்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது. ஏன்னா இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும், சேம் திங். பாருங்கள், இதில் வந்து சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு இங்கே. ஸோ நாம் என்ன பண்ணலாம், ஒன்று இங்கே பிரேக் பண்ணால் இங்கே போயிடும், இல்லை இங்கே போயிட்டு திருப்பி ஒரு ரிட்டர்ன் அடித்தான்னா வில் ஹவ் டு டேக் ப்ராஃபிட்ஸ் ஹியர் இட் செல்ஃப். இது வரைக்கும் போட்டால் 1:2 ப்ராஃபிட். நல்லா, இது 1:2 ப்ராஃபிட்டுங்கிறது அது ஒரு நல்ல லாபம் வரும். 200 ஷேர் வாங்குற 26னா 5300 ரூபாய் என்னமோ பக்கம் வரும். 200 ஷேர் வாங்கினேன்னா அது போதும். இல்லை, இந்த மாதிரி போட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து நல்ல காசு கிடைக்கும். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, என் சன்னோட அக்கௌண்ட்டில் வந்து டெல்டா காப்னு ஒரு கம்பெனி இருக்குது. பாருங்கள், ஹோல்டிங்ஸில் வந்து 138 ஷேர் இருக்குது. இதில் வந்து முந்தா நாள் தான் நான் மாற்றினேன், ஐ திங்க் ஆன் ஃப்ரைடே. 100 ஷேர்ஸ் வந்து 224ன்னு போட்டுட்டு மிச்சம் வந்து 38 ஷேர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டுக்கு போட்டிருந்தேன். இன்றைக்கி போட்டுட்டு ஜிடிடி போட்டுட்டேன், குட் டு ட்ரேட். அதை நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டு இல்லை காலையில் வந்து நம்ம சேல் வந்து போட தேவையில்லை. முதலே நம்ம வந்து நாங்கள் வாங்கும்போதே சார்ட்டை போட்டு சரி இதை தான் நம்ம டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் 3rd டே வந்து நம்ம டிபிக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து அதை போட்டுடலாம். போட்டுட்டு அந்த ரேட் வந்துச்சுன்னா அதே விற்றுவிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஜிடிடி பாருங்கள், குட் டு ட்ரேட் 100 ஷேர்ஸ் போட்டிருந்தேன். ட்ரிகர் ப்ரைஸ் வந்து 223, சேல் ப்ரைஸ் 224. ட்ரிகர் ஆகிடுச்சு, 223 வந்துடுச்சு, 224 வரல, 223.75, 25 பைசாவில் விட்டு போச்சு. சரி, இதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். நம்ம சார்ட்டையும் பார்த்துருவோம் பாருங்கள். இதுதான் வந்து டெல்டா கார்பரேஷனோட சார்ட் பாருங்கள். இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் இதுக்காக தான் நான் வந்து 224 போட்டிருந்தேன். பார்த்தா கரெக்டாக 223.55 இதில் காமிக்கிறான். சரி, ஆல் ரைட். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போ அதை தூக்கி இன்னும் மேலே தூக்கி போட்டுற வேண்டியது தான், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக லாபம் வரும். இப்போ 241.50, ஸோ 75.22, 7522 ரூபா வந்துடும். அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்த டார்கெட் வந்து இங்கே போட்டுருக்குறேன். அந்த 38 ஷேர் வந்து 272.70. ஸோ தட் வில் டேக் சம் டைம். இந்த இடத்துல போய் பாருங்கள், இது எப்படி இந்த இது நான் ஏன் வந்து போட்டிருக்கிறேன். எப்பவுமே ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா தான் ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், திஸ் இஸ் ஆக்டிங் எஸ் அ சப்போர்ட். இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட், இந்த இடத்துலையும் சப்போர்ட்டு. இது பிரேக் ஆகிடுச்சு. இது இந்த இடத்துல பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ். இது ஃபேக் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. பாருங்கள், இங்கே சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் ஆகிருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். எக்ஸ்கியூஸ் மீ. அதனால் அந்த ரேஞ்சை வந்து நம்ம ப்ராஃபிட் டார்கெட் 1ன்னு நான் வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ லாஸ்ட் டிப்பு என்னன்னா, பை லோ செல் ஹை. விலை கம்மியாக இருக்கும்போது வாங்குங்க, விலை ஜாஸ்தியாக இருக்கும்போது வில்லுங்க. அப்படி பண்ணால் எப்பவுமே ப்ராஃபிட்டே வரும் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பதில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். ட்ரேட் பண்ணலாம் வாங்க.